கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த போன ஆண்டுகள் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். இந்த 26வது ஆண்டை காண செய்தார். நேற்றைய தினம் ஆன்லைனில் நம்ம ஆராதனையில் யாத்திரை 34:10 எங்கள் சபை கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பலிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை சிந்திக்க போகிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறபடினாலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 34:10 விதமாய் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட. அப்போ நன்மைகள் குறைவுபடாமல் நம்மை நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலே, இந்த 2ஆம் நாள் காலை பொழுதிலே நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய குறைவில் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். எப்படி மாற்றப் போகிறார் அப்படின்னா, நிறைவாக மாற்றப் போகிறார். கடந்த ஆண்டு குறைவோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இந்த ஆண்டு குறைவுகளை நிறைவாக்குகிறவர். சில நேரம் நம்முடைய மனது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, இதெல்லாம் எங்கே மாறப்போகுது, கிடைக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வேலையில் இன்மை என்கிற ஒரு குறைவு இருக்கலாம், குழந்தை இன்மை என்கிற குறைவு இருக்கலாம், சுகவீனம் என்கிற ஒரு குறைவு இருக்கலாம், தோல்வி என்கிற குறைவு, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நேற்று தினம் நான் பார்த்தோம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்போ அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைல்ல, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உன்னுடைய எந்த குறைவாக இருந்தால் சரி, மனிதனால் அதை நிவர்த்தியாக்க முடியாது. இயேசுவால் மட்டும்தான் குறைவு நிறைவாகும். அதனால தான் இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாத காலத்தில் திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் இயேசுவிட போங்க அப்படின்னா, அவள் தன்னுடைய மகனை குறித்து அறிந்திருந்தார். அவர் சொன்னால் நடக்கும். சொன்னாப்புல கர்த்தர் அதன்படியே என்ன செய்தார், திராட்சரசத்தை கொடுத்து குறைவை நிறைவாக்கினார். இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்திலும் வேலையிலும் போக்குவரத்தில் இருக்கிற குறைவில் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்க வல்லவர். அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னது தான், அது எதுவாக இருந்தால் அவர் உறுதியாக பிடிச்சிருங்க. இந்த வருஷத்து துவக்கத்தில் பிடிச்சிருங்க. என்னுடைய குறைவை நிறைவாக்கி நன்மையினால் நீங்கள் திருப்தியாக்குவீருங்க. உங்களால் நன்மையால் என்னை திருப்தியாக்க முடியும் அப்படி நீங்கள் விசுவாசித்தால் நன்மையால் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நிரப்புவார், குறைவை நிறைவாக்குவார் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.